வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி. இன்றைய காணொளி நம் அன்றாட வாழ்வியலில் காரசாரமான உணவிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் மிளகாய் பற்றிய காணொளி தாங்க. நம்ம மிளகாயிலேயே பார்த்துட்டிங்கன்னா வேக வைத்த மிளகாய், வேக வைக்காத மிளகாய்னு 2 விதமாக விற்பாங்க. அதில் வேக வைத்த மிளகாய் பற்றிய நன்மைகளோ, அது எப்படி வேக வைக்கணும், எளிய முறையில் வீட்டிலையே எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் பதிவிட்டிருக்கேன். மறக்காமல் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த காணொளி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நமது சமையலில் மிளகாய்க்கு சிறப்பான இடம் உண்டுங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊசி மிளகாய், குண்டு மிளகாய், குடமிளகாய் என பல வகைப்படுங்க. இது எல்லாமே பார்த்துட்டிங்க காரத்தன்மையால் வேறுபடுங்க. மிளகாய் பார்த்துட்டிங்கன்னா ஆண்டுக்கு 3 பருவங்களில் பயிரிடலாங்க. ஜனவரி முதல் பிப்ரவரி, ஜூன் முதல் ஜூலை, செப்டம்பர் முதல் அக்டோபர் ஆகிய மாதங்களில் பயிரிடலாங்க. மிளகாய் வளர மித வெப்பமான பருவமே ஏற்றதுங்க. அதிக குளிரோ அதிக வறட்சியோ ஏற்றதில்லைங்க. எனவே சூரிய வெப்பம் நிலத்தில் இருந்து அதிக தண்ணீரை உறிஞ்சாத பருவமாக இருந்தால் மிளகாய் அபரீதமாக இருக்குங்க. அதே போல் அதிக தண்ணீர் ஊற்றி நிலம் களிமண்ணாக இருந்தாலும் ஏற்றதில்லைங்க. மிளகாய் தாவரத்தில் வர காய் சமையலுக்கும், கனிந்த கனிகள் மற்றும் விதைகள் நறுமண பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுதுங்க. மிளகாய் விதைகளுடன் கனிகள் ஜீரணத்தை ஊக்குவித்து உடலுக்கு வலுவேற்றுகிறது. தசை குடல் வலியை போக்கும் தன்மையும் உடையதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறதுங்க. வியர்வை மற்றும் இரத்த ஓட்டத்தினை அதிகரித்து வலி போக்கும் மருத்துவத்தில் பயன்படுகிறதுங்க. சரி நண்பர்களே, இப்போ மிளகாய் வேக வைப்பதற்காக நம்ம குட்டீஸ் முதல் கட்டமாக தோட்டத்தில் இருந்து மிளகாய்களை பறிச்சிட்ருக்காங்க. இப்போ மிளகாய்கள் எல்லாமே வெற்றிகரமாக பறிச்சாச்சுங்க. அடுத்தது இது எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் மிளகாய் வேக வைப்பதற்கு வெளியில் அடுப்பு கூட்டி விறகடுப்பு மூலமாக நாங்கள் வேக வைக்கிறோங்க. இதே குறைந்தபட்சம் மிளகாயாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எரிவாய் அடுப்பு, அதாவது கேஸ் ஸ்டவ்லேயே உள்ளேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் எங்களுது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மிளகாய் இருக்கிறங்காட்டி நாங்கள் வெளியில் விறகடுப்பு மூலமாக வேக வச்சிட்ருக்கோங்க. இப்போ மிளகாய்கள் எல்லாத்தையும் வேக வச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நீரில் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நீராவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாங்க. ரொம்ப கொதி விடணும், வேக விடணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் தண்ணீரில் போட்டு ஒரே முதல் நீராவிலேயே நீங்கள் மிளகாய்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. நண்பர்களே, இப்போ உங்கள் எல்லாரோடைய மனதிலையும் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும். அதாவது எதுக்காக இந்த மிளகாய் வேக வைக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அதனுடைய காரணம் என்னென்னு நான் சொல்கிறேங்க. மிளகாய் வேக வைப்பது மிகவும் மிகவும் ரொம்ப நல்லதுங்க நம்ம உணவில். இப்போ வேக வைக்காத மிளகாய் உணவில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வாவி பிடிச்சிருங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க வாவி பிடிச்சி. அதனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். குடலில் புண்ணு வரும், நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி மிளகாய் வேக வைத்த மிளகாய் நம்ம உணவில் பயன்படுத்தும் போது
காரத்தன்மை மிகவுமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எந்த வித தீங்கும் வந்து நம்ம உடலுக்கு ஏற்படாதுங்க. நம்ம வீட்டில் ஒரு சில பாட்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கிடச்சிதுன்னா, தெரியாமல் பச்சை மிளகாய் ஏதாவது வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா கூட அதை கூட வேக வச்சு தான் வந்து சமையலில் பயன்படுத்துவாங்க. அதனால வேக வைத்த மிளகாய் நம்ம சமையலில் பயன்படுத்துறது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது மிளகாய்கள் எல்லாத்தையுமே வேக வச்சாச்சுங்க. அடுத்த கட்டமாக இதை காய போட்டுடலாங்க. நண்பர்களே, இப்போ இந்த மிளகாய்கள் எல்லாமே காயறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3லேருந்து 4 நாட்கள் எடுக்குங்க. நல்ல வெயிலாக இருந்தால் 3லேருந்து 4 நாட்களில் நல்லா காஞ்சிருங்க. நம்ம காய போட்ட எல்லா மிளகாயுமே ரொம்ப அருமையாக நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போது இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்காக மிளகாயை வேக வைத்து அதையே சமையலில் பயன்படுத்துங்க. நன்மைகள் ஏராளம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.